5 வருடங்களாக ரமலான் மாதத்தில் புனிதமான நாட்களான 27ஆம் நாளன்று நோன்பு வைத்த தமிழக ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மாநில தலைவர் கே கமலக்கண்ணன் புனித ரமலான் நோன்பின் பண்புகளை எடுத்துரைத்த தமிழக ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மாநில தலைவர் கே கமலக்கண்ணன் இரையச்சம் தக்வா பெறுவதற்காகவும் மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்காகவும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது பாவங்களை மன்னித்து நேர்வழி காட்டுவதோடு பசி மற்றும் தாகத்தின் மூலம் ஏழைகளின் நிலையை உணர்ந்து தியாக உணர்வை வளர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் விதியாக்கப்பட்டுள்ளது. நோன்பின் முக்கிய நோக்கங்கள் இரையச்சம் தக்வா. மனிதர் பார்வையிலிருந்து மறைவாக இருந்தாலும் இறைவன் தன் மீது பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹ் அஞ்சியவற்றை விட்டுவிட்டும் விலகி அவன் கூறியவற்றை செய்யவே இரையச்சம் தக்வா வளர்க்கப்படுகிறது. மனக்கட்டுப்பாடு. பசி, தாகம் மற்றும் ஆசைகளை கட்டுப்படுத்தி மனதை இறைவழியில் செலுத்துதல். சமூக ஒற்றுமை மற்றும் தியாகம். பசியின் கொடுமையை உணர்ந்து ஏழைகளுக்கு உதவுதல் மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்த்தல். பாவ மன்னிப்பு. இறைவனின் அருளையும் நன்மைகளையும் எதிர்பார்த்து நோன்பு மூலம் பாவங்களை மன்னிப்பு பெறுதல். தொடர்ந்து தமிழக ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மாநில தலைவர் கே கமலக்கண்ணன் அவர்கள் கூறுகையில், எனது தொப்புள் கொடியான இஸ்லாமிய சகோதரர்களிடம் இணைந்து இந்த ரமலான் மாதத்திற்கான அவர்களுடன் இணைந்து நோன்பு வைத்து காலை முதல் மாலை வரை பசித்திருந்து நாவு, கண்கள், காது அனைத்தையும் நோன்பு இருக்க வைத்து எனது மனது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தக்வா பள்ளிவாசல் தலைமை இமாம் அமீன் ஹஜ்ரத் மற்றும் தொழிலதிபர் ராயல் சேட்டு, இஸ்லாமிய அமைப்பின் போர்வால் இடிமுரசு இஸ்மாயில், தமிழக ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொருளாளர் மலேசியா மணி, தக்வா பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான நோன்பாளிகள் கலந்து கொண்டு நோன்பினை திறந்தார்கள். கடமையை ஆற்றினேன். இன்றைய தினம் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அதே சமயம் வருகின்ற ரமலான் வழக்கமாக 2-3 வருஷமாக தொடர்ந்து வைக்கல. அது இந்த வருஷமும் அதே தான். 27ஆம் நைட்டு வந்து சகர் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்தோம். அது நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனால சகர் கிடைக்கல. அதனால் நம்ம செயல் போய் என்ன பண்ணாரு, ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுத்தாரு, ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. அதோட சகர் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக 3 மணிக்கு மேலே டைம் ஓடுமான்னு பார்த்துக்கிட்டு இப்போ கரெக்டாக 6 மணிக்கு மேலே இங்கே பூக்கொலைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து இந்த நம்மளோட தொப்புள் கொடி உறவோட நம்ம நோம்பு திறந்தது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இறைவனுக்கு நன்றி.